என் தங்கமே, இது உன்னுடைய கருப்பன் வாக்கு. அதுவும் இன்றிரவே பலிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. என் பிள்ளையே, அத்தனை சுலபமாக உன் அப்பனை நீ அலட்சியம் செய்து சென்று விடாதே. எதை நினைத்து கொண்டு உன் அப்பனின் வாக்கினை கேட்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாறுவதற்குரிய அத்தனை சாத்திய கூறுகளையும் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். அதற்கான சத்திய வாக்கினை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பண்ணசாமியினுடைய வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால் அது சர்வசாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது. அப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உச்சத்தை தொட்டுவிட்டது என்றவுடன் உனக்கு தீர்வினை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, எப்பொழுது எல்லாம் வேதனைகளின் உச்சத்தில் நிற்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்று. நாம் எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்ய வேண்டும். நமக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது அப்பன் கை கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையில்தானே நீ அந்த விஷயத்தை செய்ய தொடங்கினாய். அதனால் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பெடுத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையின் மனதிற்குள் என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ அந்த வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டாலே உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் தானாக நிறைவேறத் தொடங்கிவிடும் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நான் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வெற்றி வாக்கினையும் தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்று சற்று சிந்தித்து பார். எந்த ஒரு பிள்ளை கருப்பனின் பாதுகாவலில் நின்று கொண்டிருக்கின்றதோ, எந்த ஒரு பிள்ளை கருப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த அப்பனின் வாக்கு கிடைக்கும். அது மட்டுமா, யாருக்கு வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை தலைகீழாக மாறப்போகின்றதோ அவர்களுக்கும் தான் இந்த கருப்பனின் வாக்கு கிடைக்கும். அப்படியானால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை நீ உணரப் போகின்றாய். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீ கண்கூடாக காணப் போகின்றாய். இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு என் பிள்ளை இனிமேல் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நீ பெறப்போகின்றாய். அப்பனின் அன்பு உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக நீ ஆசைப்பட்டு இந்த அப்பனின் முன்னால் வேண்டி நிற்கிறாய் என்றால் அதை நான் கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் என் பிள்ளைக்கு கஷ்டம் என்றவுடன் வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து விடுவேன். என் தங்கமே, நான் வருவதை உன்னால் ஒரு நிமிடம் உணர முடியும். அது எப்பொழுது தெரியுமா? உச்சபட்ச சோதனையில் நிற்கும் பொழுதும் தைரியத்தோடு அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பாயல்லவா? அப்பொழுது உனக்குள்ளேயே இந்த கருப்பனை உன்னால் உணர முடியும். அப்பா, கருப்பனை உணர வேண்டும் என்றால் நான் ஆண் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டுமா என்று நீ கேட்பாயானால், என் குழந்தையே, எல்லா பிள்ளைகளும் எனக்கு சமம். பெண் பிள்ளைகளானாலும் சரி, ஆண் பிள்ளைகளானாலும் சரி, எல்லா குழந்தைகளுக்கும் தைரியத்தை கொடுப்பவன் இந்த கருப்பன்.
என்னை நினைத்து விட்டால் எல்லோருக்குள்ளும் வீரம் பிறக்கும். அதனால் இந்த கருப்பண்ண சாமியை வணங்கி நீ தொடங்குகின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் உன்னோடு வருவேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நான் எந்நேரமும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்குள் எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. ஒருவேளை உனக்குள் அப்படி ஒரு சந்தேகம் வருகிறது என்றால் நீ உடனே இந்த கருப்பனை நாடி வந்துவிட வேண்டும். அப்பனிடத்தில் உன்னுடைய சந்தேகத்தை முன்வைத்து விட்டால் நான் நிச்சயமாக அதை உனக்கு தீர்த்து கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒருவன் மற்றவர்களின் குறைகளை கண்டு அவர்களை எங்கே சிக்க வைக்கலாம் என்று தெரிகின்றார்களே தவிர ஒருபொழுதும் அதே தவறை தன் பக்கம் திருப்பிவிட்டால் அதிலிருந்து தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து மற்றவர்களுக்கு கை காட்டிவிட்டும் சென்று விடுகின்றார்கள். தனக்கு அந்த நேரத்தில் யார் உதவி செய்தார்களோ அவர்களை அடையாளம் காட்டி இவர்கள் தப்பித்து விடுகின்றார்கள். இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை நிறையவே நீ சந்தித்து விட்டாய். இனிமேல் இது போன்ற மனிதர்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அதற்காக நீ ஆச்சரியப்படக்கூடாது. எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சுற்றி இருப்பவனினுடைய எண்ணத்திற்கு மட்டும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்காதே. அவன் நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையாக்க பல முயற்சிகளை நிச்சயமாக செய்து கொண்டிருப்பான். ஆனால் நீ அதற்கு இடம் கொடுக்காமல் ஒரு முறை ஒதுங்கிப்பார். நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற திறமை அவனுக்கு புரிந்துவிடும். என்ன நினைத்தாலும் உன்னை ஏமாற்றிவிட முடியாது என்பது அவனுக்கு புரிந்துவிடும். அதன் பிறகு உன் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டான். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இதுபோன்று நீ ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அதனால் இந்த கட்டாயமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால், தீய மனிதர்களிடம் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, மனிதனிடத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் அதிகமாக இறை சக்தியின் மீது நீ நம்பிக்கை வை. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வத்தை அதிகமாக தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்பது மிகவும் குறைவு. என் பிள்ளையே, அதை நீ உணர்ந்து கொண்டாலே உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை விதமான சோதனைகளுக்கும் நீ நிச்சயமாக நல்ல பதிலை உன்னாலேயே கண்டுபிடித்து விட முடியும். யார் என்ன செய்தும் உன் வாழ்க்கையை அழிக்க எவனாலும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்காக வாழ்வதை விடுத்து உனக்காக வாழத் தொடங்கு. அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அழகான விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிய வரும். உனக்கான எத்தனையோ சந்தோஷங்களை கூட நீ கண்டும் காணாமல் விட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து நிற்கின்றாய். இனிமேல் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிய வரும். அப்பனை கண்டு அப்பனின் வாக்கினை கேட்க தொடங்கி விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு முழுமையான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் அன்பினையும் ஆசிகளையும் பெறுவதற்கு தினம் தினம் நீ என்னை தேடி வா. நீ என்னை காண வராவிட்டாலும் நான் உன்னை காண தினமும் ஓடோடி வந்து விடுவேன். என் பிள்ளையோடு பேசினால், என் பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னால், என் பிள்ளை நிச்சயமாக தவறான பாதையில் சென்று விட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள். எந்த சோதனைகள் வந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு என்றும் உன்னை காப்பாற்றும். அப்பன் என்றும் உனக்கு காவலாக நிற்பேன். எப்பேற்பட்ட சோதனைகளிலுமிருந்தும் உன்னை காத்திடுவேன்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.